தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் பிஸ்னஸ் தகவல் சேனல் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, தொழில் வாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா முதலீட்டில் ஒரு சிறிய லெவலில் செய்யக்கூடிய தொழில் தான். மினிமம் 1000 ரூபா உங்களுக்கு முதலீடு இருந்தால் போதும். பெண்களும் இந்த பிஸ்னஸை பகுதி நேர தொழிலாக வீட்டிலேருந்தே நீங்கள் செய்யலாம். முழு நேர தொழிலாகவும் செய்யலாம், பகுதி நேர தொழிலாகவும் செய்யலாம். குறைந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50% லாபம் தரக்கூடிய தொழில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அவரோட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களை சேரும். வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். தமிழ் பிஸ்னஸ் தகவல் சேனல் சார்பாக பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு மதியானம் நான் பண்ணியிருந்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதா நீங்கள் நான் பார்த்துருந்தேன் உங்களோட ஆட்ஸு. அது விஷயமா பேசுறதுக்கு தான் சார் நான் ஃபோன் பண்ணேன். சரிங்க சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ என்ன மாதிரி நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கள் ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் கம்பெனி பேர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க, வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ மார்ஜின் வரும், யாரெல்லாம் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, டீலர்ஷிப் எடுக்கணும்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக சொல்லுவாங்க சார். டீலருக்கு இப்போ அந்த அளவுக்குலாம் போகலைங்க சார். நம்ம இப்போ ஒரு 1.5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம், லோக்கல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் முதல்ல. கருப்பசாமி சார். இல்லை, வாய்ஸ் கட் ஆகுது. நேம் கருப்பசாமி சார். சரி சார். உங்கள் கம்பெனி பேர் சார்? கேஎஸ் கெமிக்கல்ஸ். கேஎஸ் கெமிக்கல்ஸ் எங்கேருந்து சார் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கோயம்புத்தூருங்க சார். கோயம்புத்தூரா? சரி சார். என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க? ஹவுஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ், அந்த ஒயிட் பினாயில், கலர் பினாயில், சோப் ஆயில், ஓகே, ஆசிட்டு, ப்ளீச்சிங் பவுடரு, எறும்பு பவுடரு, ஓகே, ஃப்ளோர் கிளீனரு, ஓகே சார், டாய்லெட் கிளீனரு, ஓகே, அவ்வளோதான் சார். சரி சார். இப்போ எப்படி சார் நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா, இல்லை வாங்கி இல்லை உங்கள் இப்போ லேபிளிங் போட்டு பண்ணுறீங்களா, எப்படி? இது ஓன் மேனுஃபேக்சரிங் சார். ஓன் மேனுஃபேக்சரிங்? ஆமாங்க சார். ஓகே. உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி சார் இருக்கும்? நல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. சரி சார். இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு இளம் தலைமுறையினர் வராரு, உங்கள்கிட்டேருந்து பொருளை எடுத்து அவர் வியாபாரம் பண்ணணும், தொழிலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தொழில் பண்ண முடியும்? அது எப்படின்னா சார், அவர் நான் என்கிட்ட இருந்து எடுத்து வாங்கி பண்ணோம்னா சார், அவருனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் சார். 500 ரூபாய்க்கு மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் இருக்கு, அது மட்டும் என் கொடுங்க, நான் அதை பார்த்து. சார், நான் கேட்கறது என்னன்னா, ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன். அதான் சார், பிஸ்னஸ் அவங்களால எவ்வளோ முடியுமோ அதுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் பண்ணி தரீங்க? பண்ணி தருவேன் சார், கண்டிப்பாக. ஓகே. இப்போ மார்ஜின் அப்படின்றது உங்கள் ப்ராடக்ட்ல எவ்வளோ சார் கிடைக்கும்? மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா பினாயில் 50% வச்சிருக்கேன் சார். ஓகே. இதில் சோப்பா இதில் பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபா இது இருக்கும் செல்லிங் ப்ரைஸு, அதில் 60 ரூபா எம்ஆர்பி இருக்கும். ஓகே. ஆசிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் சார், அதில் 50% கொடுக்கலாம். ஓகே. மற்றது அந்த மினிமம் 30%லேருந்து ஆரம்பிச்சு 50% வரைக்கும் இருக்குமா சார்? 50% வரைக்கும் வரும் சார். 30% கிடைக்கும். இப்போ ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் மினிமம் கேரண்டி அமௌண்ட். மினிமமே 300 ரூபா கிடைச்சிடும் சார். அதுதான் நான் கேட்குறேன். மினிமம் கேரண்டி 300 ரூபா. 300 ரூபா கிடைக்கும் சார். ஓகே. அதுதான். இப்போ அவங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 3000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே. சரி சார். இப்போ நீங்கள் பொருட்களை அனுப்பணும்னா எப்படி சார் நான் அனுப்புவீங்க? இப்போ ஒருத்தர் சென்னையில் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, டிரான்ஸ்போர்ட்ல லாரி டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவீங்களா சார்? லாரி டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிட்டுருவோம். ஓகே. அதுக்கு எவ்வளோ ஆகும் சார் மினிமம், ஏதாவது சார்ஜஸ்? இதுக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன் சார், 120 ஆச்சு. சென்னைக்கு அனுப்பிச்சுருக்கேன், 120 ரூபா ஆச்சு. ஆனால் அந்த பாக்ஸை பொறுத்து அது ரேட்டு மேக்ஸிமம் 200 250க்குள்ளே தான் வரும், எவ்வளோ இதுனாலும்.
மேக்ஸிமம் 250 தான் சென்னைக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம். இதில் திருச்சிக்கு இதுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகே அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 வந்தது. ஓகே. ம். சரி சார். இப்போ இந்த மாதிரி இப்போ உங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணணுன்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை எப்படி என்ன மாதிரி பண்ணுவீங்கன்றது ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணி கொடுங்க சார். மேக்ஸிமம் வந்துட்டு நல்ல பல்காக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரேட்டு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தானா சார், இல்லை வந்து பல்காக எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுப்பீங்க, இல்லை வந்து கம்மி 1000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேட்டு அது மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க சார், இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எதுவும் பண்ண முடியுமா அதை கொஞ்சம் பார்ப்பேன், கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். டிரான்ஸ்போர்ட் தான் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. பார்த்து அதில் எதுவும் பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுங்க சார். சரி சார். சரி சார். உங்களோட இப்போ தொடர்பு கொள்ளணும்னா எப்படி சார்? உங்கள் விசிட்டிங் கார்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் வந்து ஸ்லைடில் போடுவேன். ஸ்லைடில் போட்டுட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அது மூலமாக தொடர்பு கொள்ளலாம்ல சார், அதில் இருக்கிற நம்பர் மூலமாக? பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சரி சார். சரி சார். உங்ககிட்ட பிஸ்னஸ்ன்னு வரவங்க நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடின்னு. உங்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி இந்த ஐட்டத்தெல்லாம் நான் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கை தொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸை வாங்கி அது வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்ஸில் போட்டு நிறைய பேர் வந்து பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. சிறு தொழில் நான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் நான் பண்ணுறது மேக்ஸிமம் கிடையாது சார். நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறிய லெவலில் பண்ணுறவங்களும் டெவலப் ஆகணும், பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டெவலப் ஆகணும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து தேடி பிடிச்சி உங்களோட ஆடெல்லாம் நாங்கள் நிறைய பேர் ஆடெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து நம்ம இது டீட்டெயில்ஸை வாங்கி நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம். சரிங்க சார். ஓகேவா சார்? ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி வரவங்களுக்கு நீங்கள் வந்து திருப்பி நான் சொல்கிற உதவிகரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும் சார். கண்டிப்பாக சார். அந்த இதில் வந்துட்டு எந்த இது மாற்றமே இருக்காது. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் சார். அந்த அளவுக்கு ஹெல்ப்பிங் இது இருக்கு. ஹெல்ப்பிங் மைண்டோட தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுறேன். மற்றவங்க மாதிரிலாம் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அது தெரியாது நமக்கு. என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் சார். சரி சார். ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட பேசுனதுக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்த்தோம். வேணுன்றவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிறிய லெவலில் மினிமம் லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களை பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.